உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு? ஒரு சீனை வந்து அப்படியே ஒரு செதுக்கி வச்சிருப்பாங்க. ஆவரேஜ்னு சொல்றதா அப்படி ஒரு குழப்பமான மனநிலையில தான் வந்து வெளியே நான் வரேன். வந்து சூப்பரா செட் ஆயிருச்சு. என்ன மிஸ்ஸிங்னா படத்துல அதுல என்ன மிஸ்ஸிங், ஒரு விறுவிறுப்பு, ஒரு வேகமான திரைக்கதை, இதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் சில காதல் காட்சிகள் அவருக்கு ஏதோ ஒன்று குறையுது. நார்மலா ஒரு படம் நான் பார்க்கணும்னா கண்டிப்பா தூங்கிடுவேன். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் எதை ரீரிலீஸ் பண்ணாலும் பார்க்கலாம், அப்படி ஒரு படமா இருக்கும். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தீங்க? I don't have any expectation. Movie expectation either. Whatever it is, it's fine. Because unexpected combos are நல்லா இருந்துச்சு. ஸ்லோவா போற மாதிரி பண்ணதுல ரொம்ப மோசமான கம்பேரிசன். ஃபைட் சீன் ஏர் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் வந்து டூப் போட்டிருக்காங்க நல்லது. பட் ஆனால் இது வந்து ஏமாற்றம் தான். அதில் போதுமான ஸ்பேஸ் இல்லையா? டெக்னிக்கா இருக்கட்டும், ஃபைட் சீன் இல்லை டெக்னிக்கலா சொல்றாங்க. இல்லை பாம் பஸ்ல காலி ஆயிட்டாங்க. லாக்ல இருக்கா? ஒரு நார்மலா போவாங்க அவ்வளவுதான். அது அப்படியே இருக்குது. அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ரெண்டு பேரோட ஆக்டிங், ரெண்டு பேரையும் ஃபேஸப்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனால் லாஸ்ட் வந்து பெருசா எஸ்டிஆர் வேற அது ட்விஸ்ட் அதுதான் பார்க்கணும், அதுக்கு தான் வரணும். படம் சொல்கிறாங்க. படம் வந்து சத்தியமாக முடியவே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் சீன் தான் நல்லா இருக்குது, தவிர மற்றதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது. படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சொதப்பிட்டாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏன்னா ஆக்டிங் வைஸ் எதுவுமே தப்பு சொல்லலை ஏன்னா வரைக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல பண்ணியிருக்காரு பாருங்களேன், கிரிஞ்சு ஒரு இயற்கையாக இல்லை. ஆக்சுவலாக சீன்ஸே இல்லை. அங்கே படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு பேச வார்த்தை வரலங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா இல்லைங்க உண்மையாக